அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விஷசாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை எதிர்த்து முகமது கோஸ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியினை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த கேள்விக்கான காரணம் என்ன? இது குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குறித்து இதுவரை 65 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த பலியானவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அரசின் இந்த முடிவை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து போன்ற விபத்துகளில் பலியானவர்களுக்கு குறைந்த இழப்பீடு வழங்கக்கூடிய நிலையில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ சமூக சேவகர்களோ அல்ல என்றும் அதனால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது விஷச்சாராயம் குறித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.